சிவாய நம திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு திருவாசக புரிந்துணர்ந்ததில் சிவபுராணத்தின் 6வது மற்றும் 7வது பாடலை பார்க்க போகிறோம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே. இந்த தாவர சங்கமம் அப்படின்னு பூமியை தான் சொல்றாரு. இந்த பூமியில பல பிறப்புகள் இருக்கு. ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, 4 அறிவு, 5 அறிவு கொண்ட ஜீவராசிகளாக பிறந்து 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 இழைத்து இந்த பிறவில மானுட பிறவியா பிறந்து மெய்யே உன் பொன்னடிகள், அதாவது இத்தனை பிறவி நான் பிறந்து சலிப்படைஞ்சிட்டேன், இங்க இருக்கக்கூடிய எல்லாம் பொய், மெய்யான ஒன்று அது சிவபெருமானின் திருவடி தான். இந்த பேரண்டத்தில் எல்லாத்தையும் தாண்டி கடந்து நிற்கக்கூடிய உண்மையான மெய்யான ஒரு விஷயமான சிவபெருமானின் திருவடியை இந்த மனித பிறவி எடுத்ததுக்கு அப்புறம் தான் கண்டு உணர்ந்தேன். அந்த மெய்யான திருவடிகளை பார்த்து வணங்கி இன்று வீடுற்றேன் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே சிவபெருமானின் திருவடிகளை தரிசனம் செய்து அவருடைய திருவடிகளை உணர்ந்து நம்ம எல்லாரும் வீடு பேர் அடைய முயற்சி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வரி சிவபுராணத்தின் 32வது வரியாக வரும். சூக்குமமாக மாணிக்கவாசக பெருமான் தன்னுடைய 32வது வயதில் தான் அவர் போயிட்டு சிதம்பரத்தில் சுவாமியோடைய ஐக்கியமாக போகிறாரு அப்படின்றத இந்த வரி மூலயமா உணர்த்துறாரோ என்னமோ, நம்ம அப்படி கூட அதை எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஞானவானாக தான் மாணிக்கவாசக பெருமான் இருந்திருக்கிறார். ஏன்னா இன்னும் வரக்கூடிய பதிகங்களில் இந்த அளவுக்கெல்லாம் ஒரு மனிதனால், மனிதத்தன்மையில் இருக்கக்கூடிய மனிதனால் கண்டிப்பாக பாடியிருக்க முடியாது, சொல்லியிருக்க முடியாது. இது எல்லாமே தெய்வத்தன்மை அடைந்த ஒரு நபரால் தான் நம்ம சொல்லியிருக்க முடியும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் திருவாசகத்தை படிக்கும் பொழுதே தெரியும். நம்ம எல்லாருடைய மனதிலையும் ஓங்காரமாய் ஒலிக்கக்கூடிய சிவபெருமான், அந்த ஓம்காரத்தை நம்ம எல்லாம் உணர்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு விமோச்சனம் உண்டு. மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் அப்படின்னும் பொழுது மெய்யான சிவபெருமான், மெய்க்கெல்லாம் மெய்யாக விளங்கக்கூடிய, தூயவனாக விளங்கக்கூடிய, இடப வாகனத்தை உடைய, வேதங்களால் சிறந்தவர் உயர்ந்தவர் அப்படின்னெல்லாம் போற்றப்படுகின்ற சிவபெருமான் உயர்ந்தும் தாழ்ந்தும் பறந்தும் விரிந்தும் இருக்கக்கூடிய நிலைகள்லாம் இருப்பாரா? எல்லா இடத்துலையும் ஊடுருவியும் நுண்ணுயிரிகளுக்கெல்லாம் உள்ளேவும் இருக்கக்கூடிய, நம் கண்களுக்கு புலப்படாத நிலையிலையும் எங்கும் நிறைந்திருக்கிறார் இல்லையா? அதனால நுண்ணியனே அப்படின்னு இந்த பாடல் வரிகளில் மாணிக்கவாசக சுவாமி சிவபெருமானை அவ்வளோ சிறப்பாக சொல்லியிருப்பார். மேலும் அடுத்தடுத்த திருவாசக பதிகங்களோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். சிவாய நம திருச்சிற்றம்பலம்.